ஹக்கல தாவரவியல் பூங்கா பற்றிய காணொளி இது. நுவரெலியாவின் குளிர்காற்று, பனித்துளி நனைந்த மலைகள், மலர்களின் மனம், இயற்கையின் அமைதி, இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கச் செய்யும் ஒரு அற்புதமான இயற்கை தலம்தான் ஹக்கல பொட்டானிக்கல் கார்டன். சீதா எலிய அருகில் அமைந்துள்ள இந்த தாவரவியல் பூங்கா இலங்கையின் இயற்கை செல்வங்களுள் ஒன்றாக மட்டுமல்லாமல் வரலாறு, தாவரவியல், அறிவியல் மற்றும் இராமாயண மரபு ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் ஒரு தனித்துவமான இடமாக விளங்குகிறது. நுவரெலியாவில் இருந்து பதுளை நோக்கி செல்லும் மலை வீதியில் அமைந்துள்ள ஹக்கல கண்ணுக்கினிய பசுமையையும் இதயத்தை தொட்டிச் செல்லும் அமைதியையும் வழங்கும் ஒரு இயற்கை உலகமாக பார்க்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருடந்தோறும் இந்த பூங்காவை நாடுவதற்கு காரணம் என்னவென்றால் அதன் மலர்கள் மட்டுமல்ல, அதனுள் மறைந்திருக்கும் கதை, வரலாறு மற்றும் இயற்கையின் மாயமும் தான். ஹக்கல தாவரவியல் பூங்கா கடல் மட்டத்திலிருந்து ஏறத்தாழ 5400 தொடக்கம் 5500 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. நுவரெலியாவிலிருந்து சுமார் 10 முதல் 16 கிலோமீட்டர் தொலைவில் ஹக்கல மலையின் அடிவாரத்தில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. இதன் பரப்பளவு சுமார் 28 ஹெக்டேர்கள் என கருதப்படுகிறது. இங்குள்ள காலநிலை இலங்கையின் பல பகுதியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு விளங்குகிறது. வருடம் முழுவதும் குளிர்ச்சியான பனிமூட்டம் சூழ்ந்த மலைநாட்டு சூழல் இங்கு நிலவுகிறது. ஹக்கல என்ற பெயருக்கே ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருப்பதாக கூறப்படுகிறது. சிங்கள மொழியில் ஹக்கல என்பது தாடை பாறை அல்லது யானையின் தாடை போன்ற பாறை என்ற பொருளை தருகிறது. ஹக்கல மலையின் வடிவமைப்பே இந்த பெயருக்கு காரணம் என கூறப்படுகிறது. மேலும் இந்த பெயர் இராமாயண கதையுடனும் தொடர்புடையதாக மக்களின் நம்பிக்கை விளங்குகிறது. இந்து சமய மரபின்படி இராவணன் சீதையை கடத்தி சென்ற பின்னர் அவளை சிறை வைத்திருந்த அசோகவனம் இந்த பகுதியில் இருந்ததாக மக்கள் நம்புகிறார்கள். ஹக்கலவிற்கு மிக அருகில் அமைந்துள்ள சீதா எலிய மற்றும் சீதை அம்மன் ஆலயம் இந்த நம்பிக்கையை மேலும் வலுவூட்டி விடுகின்றன. இராமாயண கதையில் ஹனுமான் இமயமலையில் இருந்து மருந்து மலை கொண்டு வந்த போது அதன் ஒரு பகுதி இங்கு விழுந்து ஹக்கல மலை உருவானதென புராண கதை மூலம் மக்கள் தலைமுறைகளாக நம்பி வருகிறார்கள். இந்த காரணத்தால் ஹக்கல இயற்கை தலமாக மட்டுமல்லாமல் ஆன்மீகம் மற்றும் புராண மரபு கொண்ட புனித நிலமாகவும் கருதப்படுகிறது.
ஹக்கல பூங்காவின் வரலாறு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை நோக்கி செல்கிறது. 1861 இது முதலில் சின்கோனா எனப்படும் மருந்து செடியை வளர்க்கும் பரிசோதனை தோட்டமாக நிறுவப்பட்டது. மலேரியா நோய்க்கான தடுப்பு மருந்தான குவைனின் தயாரிப்பில் இந்த செடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்னர் தேயிலை தொழில் இலங்கையில் முக்கியத்துவம் பெற்ற போது இப்பகுதி தேயிலை பரிசோதனை வளர்ப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இறுதியில் 1884 இது முழுமையான தாவரவியல் பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் உலகின் பல பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தாவரங்கள் இங்கு முறையாக வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இன்று ஹக்கல தாவரவியல் பூங்கா இலங்கையின் 2வது பெரிய தாவரவியல் பூங்காவாக கருதப்படுகிறது. இங்கு 10,000க்கும் அதிகமான தாவர இனங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. வெவ்வேறு காலநிலைகளுக்கே உரிய தாவரங்களை ஒரே இடத்தில் காணும் வாய்ப்பு இந்த பூங்காவை மிகச் சிறப்பாக்கி விடுகிறது. ஹக்கலவின் பெருமையை சொல்லும் போது முதலில் நினைவுக்கு வருவது அதன் ரோஜா தோட்டங்களே. பல நிறங்களிலும் வடிவங்களிலும் மலரும் நூற்றுக்கணக்கான ரோஜா வகைகள் பார்வையாளர்களை மயக்கி விடுகின்றன. குறிப்பாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நூரேலியா மலர்காலம் தொடங்கும் போது இந்த தோட்டம் வண்ணங்களின் திருவிழாவாக மாறிவிடுகிறது. ரோஜாக்களின் மனமும் பனித்துளிகளும் கலந்த அந்த காட்சியை பார்த்தவர்கள் மறக்க முடியாத அனுபவமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். ரோஜாக்கள் மட்டுமல்ல, ஹக்கல அதன் அரிய ஆர்கிட் மலர்களாலும் புகழ் பெற்று விளங்குகிறது. மென்மையான வடிவம், விசித்திர நிறங்கள் மற்றும் அரிதான வகைகள் கொண்ட ஆர்கிட்கள் உலகம் முழுவதிலிருந்தும் தாவரவியல் ஆர்வலர்களை இங்கு ஈர்த்து விடுகின்றன. இதனுடன் ஜப்பானிய ஷிடார், ஹிமாலயா ஃபைன், இங்கிலாந்து ஓக், கனடிய சைப்ரஸ் மற்றும் ஆஸ்திரேலிய மர வகைகள் போன்ற பல வெளிநாட்டு மரங்களும் இங்கு நூற்றாண்டுகளாக வளர்க்கப்பட்டு வருகின்றன. ஹக்கலம் மலையையும் அதனை சூழ்ந்த இயற்கை வன பகுதிகளும் காரணமாக இங்கு பறவைகளின் உலகமும் செழித்து விளங்குகிறது. இங்கு சில
இலங்கை தாயக பறவைகள் மற்றும் மலைப்பகுதி உயிரினங்களையும் காண முடிகிறது. மலர்களுக்கிடையே பறக்கும் சிறு பறவைகள், பனிக்காற்றில் அசையும் மரங்கள் மற்றும் தொலைவில் தெரியும் மலை தொடர்ச்சிகள், இவை அனைத்தும் ஹக்கலவை ஒரு உயிரோவியமாக மாற்றிவிடுகின்றன. இன்றும் இந்த பூங்கா தினமும் பொதுமக்களுக்காக திறந்து விடப்படுகிறது. பொதுவாக காலை 7:30 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஹக்கல பொட்டானிக்கல் கார்டின் நல்ல பராமரிப்பும் நடைபாதைகளும் குடும்பங்களுக்கேற்ற அமைதியான சூழலும் கொண்ட இடமாக பார்க்கப்படுகிறது. ஹக்கலவிற்கு செல்லும் சிறந்த காலம் மார்ச் முதல் ஏப்ரல் வரை என பலர் கூறுகின்றனர். அக்காலத்தில் தான் மலர்கள் மிகுந்த அழகுடன் மலர்ந்து காட்சி அளிக்கின்றன. ஆனால் வருடத்தின் எந்த காலத்திலும் ஹக்கல தனது குளிர்ச்சியான இயற்கை அழகை இழந்து விடுவதில்லை. பனிமூட்டம் சூழ்ந்த காலையில் அங்கு நடந்து செல்லும் அனுபவம் இயற்கையோடு மனதை இணைக்கும் ஒரு அமைதியான பயணமாக மாறிவிடுகிறது. நுவரேலியாவின் சுற்று வரைபடத்தில் ஹக்கல ஒரு சாதாரண பூங்கா அல்ல, அது மலர்களின் அருங்காட்சியகம், மலைநாட்டு இயற்கையின் கவிதை, இராமாயண நினைவுகளின் நிழல், இலங்கையின் தாவரவியல் பாரம்பரியத்தின் பெருமை. சீதா எலிய அருகே அமைந்துள்ள இந்த அற்புத தலம் இயற்கையை நேசிப்பவர்களின் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் ஒரு பசுமையான நினைவாக விளங்கி விடுகிறது.